Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல foldable basket எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு தேவைனா இத ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டானா இந்த மாதிரி மூணு ஃபோல்டா மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்கெட்டை பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாஸ்கெட்டை பிரிச்சாச்சு. இப்போ ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? இத ஒரு பாஸ்கெட்டா மாத்த போறோம். Foldable basket இது வரைக்கும் ரெண்டு மாடல்ல போட்டுருக்கோம். இது மூணாவது மாடல். Foldable basketக்காகவே ஒரு வீடியோ தனியா போடுறேன். First time foldable basket போடும்போதே இந்த மாடல்ல ஒரு basket போடணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் basket மாதிரியும் பூஜா basket மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாடல்ல ஒரு நார்மல் பேக் மாதிரி எப்படி பின்றதுன்னு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இது சின்ன basket அப்படின்றதுனால நாலு பக்கத்துலயும் ஒரு மேக்னெட்டிக் லாக் மட்டும் வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய பேக் போடுறதா இருந்தாக்கா நாலு பக்கத்துலயும் ரெண்டு மேக்னெட்டிக் லாக் வச்சுக்கோங்க. இந்த basket பின்றதுக்கு 12 ஒயர் ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.25 அடி எடுத்துக்கோங்க. 1.5 அடி எடுத்திருக்கேன். ஆனா நீங்க 1.25 அடி எடுத்துக்கோங்க. 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரி சமமா மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடணும். இந்த ஆரஞ்சு ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா க்ரீன் ஒயர், இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரையும் இந்த மாதிரி செக் பண்ணணும். அடுத்து 11 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது கட் பண்ண வச்சிருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இந்த பேஸ்கெட்டோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு நான் இதை பின்னும் போதே சொல்கிறேன். 2 நாட் போட்டாச்சு. அடுத்து மூணாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு ஒயர் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிச்சேன். ஆனால் எல்லா ஒயரையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போது 5 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி மீதி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைடில் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட்டு ஒயரும் ரன்னிங் ஒயரும் வேறு கலரில் எடுத்திருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சென்டரில் இருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசையும் கீழ் பக்கத்தில் 5 வரிசையும் பின்ன போகிறோம். பேஸில் டோட்டலாக 12 வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் வரிசையில் விட்டது போலயே ரெண்டாவது வரிசையிலையும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போடுறேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசை, கீழ் பக்கத்தில் 5 வரிசை, சென்டரோடு சேர்த்து மொத்தம் 12 வரிசை. பேஸஸ் ஸ்கொயராக நம்ம பின்ன போகிறோம். இந்த மாடலில் முதல் முறையாக பின்னி பார்க்கறதுனால கொஞ்சம் சின்னதாக பூஜா பேஸ்கெட் மாதிரி பின்னலாம் அப்படின்னு பின்னியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இதையே நார்மல் பேக் மாதிரி பெருசாக பின்னலாம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். மூணாவது வரிசை பின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வரிசை பின்னோம் இல்லையா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. பேஸில் 12 வரிசை பின்ன போகிறதுனால ஒரு 2 வரிசை ஒன் சைடு அதிகமாக பின்னாலும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். மூணாவது வரிசை பின்றதுக்கு லெஃப்ட் சைடு 1.25 அடி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த மூணாவது வரிசையிலையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸும் ஒயரில் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்.
ஓகே, இப்போ 4வது நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 3வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஒயர் அப் அண்ட் டவுன் ஆகாது, ஆனால் லெஃப்ட் சைடு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். ஸோ லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த பக்கத்தில் 6 வரிசை பின்னணும். பேஸை திருப்பி சென்டரில் இருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை பின்னணும். ஓகேவா? நாலு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 4 வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இன்னும் 3 வரிசை தான் இருக்குது. பின்னிட்டு பார்க்கலாம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசை, சென்டரோடு சேர்த்து மொத்தம் 7 வரிசை நம்ம பின்னி இருக்கோம். இப்போ இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கத்தில் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டர் அடையாளத்துக்காக போட்டோம் இல்லையா, இந்த நாட்டை பிரித்து விட்டுடலாம். இந்த பக்கத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு பின்னணும். இப்போ பாருங்கள், 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். இதே மாதிரி டோட்டலாக 5 வரிசை பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் நான் 1.5 அடி விட்டேன் இல்லையா, ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 1/4 அடி ஒயர் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் 1.25 அடி ஒயர் வந்துட்டு கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், 1/4 அடி வந்துட்டு ஒயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 1.25 அடி ஒயர் எடுத்திங்கன்னா 4 பக்கத்துலேயும் கரெக்டாக 1.25 அடி ஒயர் வந்துட்டு நமக்கு இருக்கும். பேஸை ஸ்கொயராக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, க்ரீன் ஒயர் வர இடத்துல க்ரீன் ரன்னிங் ஒயர், ஆரஞ்சு கலர் ஒயர் வர இடத்துல ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம 8 லைன் பின்ன போகிறோம். ஆரஞ்சு கலர் லைன் ஒரு மாதிரியும் க்ரீன் கலர் லைன் வந்துட்டு வேறு மாதிரியும் நம்ம பின்ன போகிறோம். இந்த ஸ்டெப்பை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் 8 வரிசை பின்னிடலாம். ரன்னிங் ஒயரை ரொம்ப குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த பக்கத்தில் 8 வரிசை பின்றதை நான் 2 மாடலில் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்துட்டு பின்னிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். பேஸ் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம் 8 வரிசை. இதில் வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுறது ஒரு மெத்தடு. ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு பின்னுறது ஒரு மெத்தடு. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் விடுறோம் இல்லையா, இதை வந்துட்டு கடைசியில் உள்ளுக்குள்ளே சொருக்கி விடணும். ஸோ இந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இதோட சேர்த்து நம்ம அடுத்த நாட் போட போகிறோம். நான் எப்படி போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுனால ஒயரை சொருக்கி விட வேண்டிய அந்த நேரம் வந்துட்டு நமக்கு மிச்சமாகும். மூடி அதுக்கப்புறம் சின்ன ஒர்க் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் பின்னி காமிச்சிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும் ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்த வரிசையில் கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன். அந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே சமயம் ஒயரை சொருகி விட வேண்டிய வேலையும் நமக்கு மேக்ஸிமம் மிச்சமாக இருக்கும். மேல் பக்கம் போகிற ஒயரை மட்டும் சொருகி விடுற மாதிரி வரும். லெஃப்ட் சைடு விட்ட சின்ன ஒயரை மடித்து வச்சு நாட் போட்டோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இப்போ நார்மலாக எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் மட்டும் ஃபுல்லாக எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்த வரிசை பின்னுறதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பார்க்கலாம். இன்னும் 2 மாடலில் ஃபோல்டபுள் பேஸ்கெட் பின்னி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பின்னுற மெத்தட் மாதிரி இருக்காது, டோட்டலாக வேறு மெத்தடில் வந்துட்டு பின்னி இருப்போம். ஐ கார்டில் கொடுத்துருக்குற வீடியோ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த வீடியோக்கு கீழே டைட்டில் இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷனை மேல் பக்கம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னாக்கா ஐ கார்டில் கொடுத்துருக்குற ஒரு 5 வீடியோ பாப்பப் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். லெஃப்ட்லையும் ரைட்லையும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி 8 வரிசையும் நீங்கள் பின்னிக்கலாம். 8 வரிசையும் பின்னி முடிச்சுட்டு சைடில் 2 பக்கத்தில் இருக்கிற ரன்னிங் ஒயரையும் சொருகி விடணும். மேல் பக்கம் போகிற அந்த கட் ஒயரையும் சொருகி விடுற மாதிரி வரும். இப்போ 2வது வரிசையில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் நீட்டாக எப்படி பின்னுறதுன்னு காமிக்க போகிறேன். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வரிசையில் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு விட்ட ஒயரை சேர்த்தும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பின்னுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூட பின்னுறேன் அப்படின்னாக்கா அப்படியே இதை நீங்கள் சேர்க்காம கூட நார்மலாக நாட் போட்டுக்கலாம். கடைசியில் இந்த ஒயரை நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஒரு 4 நாட் தான் போட்டேன். லெஃப்ட் சைடு விட்ட ஒயர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இப்போ நார்மலாக எப்பவும் போல் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறேன். நம்மளோட சேனலில் ஒயரில் நிறைய விதமான பேர்ட்ஸ் பின்னியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கையே மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக சேனல்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த டாய்ஸ் எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் பாருங்கள், நிறைய விதமான புது மாடல் பேஸ்கெட்லாம் இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய நியூ ஐடியாஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் ஃபோல்டபுள் பேஸ்கெட்டும் இருக்குது. ஃபோல்டபுள் பேஸ்கெட் 2 மாடலில் போட்டிருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி போடலாமேன்னு இந்த மாடலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நார்மல் ட்ரே மாதிரி வேணும்னாலும் நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ட்ரேக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி பின்பக்கமாக கொண்டு வரணும். அதாவது இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதுக்கு உள் பக்கத்தில் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது பின்னாடி இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸ் இருக்கா டைட் இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். இப்போது பின்பக்கம் வந்துட்டு ஒயர் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது இந்த ரன்னிங் ஒயரை இழுக்கக்கூடாது, டைட் பண்ணாமல் கரெக்டாக நாட் போடணும். லூஸ் விட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒயர் லூஸ் ஆயிரும். டைட்டாக பிடிச்சி இழுத்தாலும் அடுத்த நாட் வந்துட்டு நம்மளால் போட முடியாது. இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி இருக்கிற ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது, அதே சமயம் டைட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். நார்மலாக நாட் போடுற மாதிரியே போடுங்க, ஆனால் உள்ளே இருக்கு இல்லையா ரன்னிங் ஒயர், இதோடு சேர்த்து வச்சு நாட் போடணும். ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் எல்லா நாட்டும் இந்த உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். நார்மலாக எப்போது நாட் போடுற மாதிரி போடுறேன், ஆனால் அந்த உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இந்த மாதிரி முதல் முறை உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டில் லாக்கில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உடன் ஹேண்டில் பேஸ்கெட்லாம் பின்னியிருந்தோம். அதுலேயும் இந்த மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை இது மேலே இப்படி சுற்றுவோம் இல்லையா, ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உள் ஒயரோடு சேர்த்து சுற்றுறோம், அவ்வளோதான். உள் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறோம். இது ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 நாட் போடுற வரைக்கும் ஸ்லோவாக போடுற மாதிரி வரும். அடுத்த நாட் எப்போது நார்மலாக போடுற மாதிரியே ஸ்பீட் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒயர் குடைகளுக்கு முடி பின்னும்போது, லாக் பின்னும்போதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் பின்னிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயரை கட் பண்ணி நீங்கள் பின்னிங்கனாக்கா 3 பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் மடித்து சொருகிற மாதிரி வரும். ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பின்னும்போது அந்த ஒயரை சொருகி விட்டதே நமக்கு தெரியாது. இத்தனை நாட் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இனி அடுத்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த ஒரு வரிசை மட்டும் ஃபுல்லாக எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் எப்படி பின்னுறமோ அதே மாதிரி சேம் ஆப்போசிட்டில் கீழே இதே மெத்தடில் பின்னணும். க்ரீன் கலர் வர இடத்துல வந்துட்டு இந்த மெத்தடில் பின்னக்கூடாது, அதை வந்துட்டு டோட்டலாக வேறு மாதிரி பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள்.
இப்போ அடுத்து கடைசி நாட் போட போகிறேன். இந்த கடைசி நாட் வந்துட்டு உள் ஒயரோட சேர்த்து நாட் போட வேண்டியதில்லை. எப்பவும் போல் நார்மலாக போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்டு கடைசி நாட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. மிடில் இருக்கிற நாட் எல்லாமே உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள் பக்கமாக கொண்டு வாங்க. இப்படி ரைட் சைடு எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. மடித்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. உள் ஒயரோடு சேர்த்து போட வேண்டியதில்லை. ஏன்னாக்கா அந்த ஒயர் வந்துட்டு லூஸாக இருந்துச்சுனாக்கா இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் நார்மலாக வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடணும். இப்போ 2வது நாட் பாருங்கள், உள் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன். இப்போ அடுத்த நாட் பாருங்கள், உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அந்த கடைசி நாட் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. உள் ஒயரோடு சேர்த்து போட வேண்டியதில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தடில் பின்னுறீங்கன்னாக்கா ஒரு 3-4 நாட் போடுற வரைக்கும் ஸ்லோவாக போடுற மாதிரி வரும். அடுத்தடுத்து வந்துட்டு நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதில் இன்னும் ஒரு 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. அடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். ஏன்னா அதுக்கு லாக்கும் வரணும். அதுக்காக கொஞ்சம் வேறு மெத்தடில் நம்ம பின்னுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த கடைசி ஒயரில் மட்டும் நாட் போடாமல் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நாட்டு லாஸ்ட் நாட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிற ஒயரில் மட்டும் உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். அடுத்து 5வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் வந்துட்டு லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு இந்த ஒயரை இழுக்காமல் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லூஸாவோ இல்லை டைட்டாவோ இருந்துச்சுன்னா இப்போ கூட உங்களால் சரி செய்ய முடியும். சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா 2வது நாட்டிலேருந்து உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் 8 வரிசையும் நீங்கள் பின்னணும். இனி அடுத்தடுத்த வரிசை பின்னுறது காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போதும். இதே மாதிரி மொத்தம் 8 லைன் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 8 லைனும் பின்னி முடிச்சாச்சு. 2 மெத்தடில் பின்னி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்துட்டு பின்னிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுறீங்க அப்படின்னாக்கா கடைசியில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயரை சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை மடித்து சொருகணும். இந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குது இல்லையா, 8 லைன் பின்னி இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் தான் சொருகணும். பேஸில் வந்துட்டு வரக்கூடாது. இந்த ஒயரையும் சொருகி காமிச்சிடுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு சைடில் விட்டோம் இல்லையா, அந்த 2 ரன்னிங் ஒயர், அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். பேஸில் இந்த ஒயரை வந்துட்டு சொருகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னாக்கா பேஸில் சேர்த்து சொருகினீங்கன்னா இது வந்துட்டு சைடு வால் மேல் பக்கம் வளைஞ்சு நமக்கு வராது. அதனால் பேஸில் சொருகக்கூடாது. 8 லைனில் மட்டும் கரெக்டாக சொருகுங்க. அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட் நான் எவ்வளோ சொன்னனோ அதே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நாட்டில் மட்டும் சொருகிட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடாதீங்க. பேஸ் வரைக்கும் சொருகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். பேஸ் வரைக்கும் சொருகுனாதான் சைடு வால் வந்துட்டு வளையாமல் நிற்கும். 8 லைனில் சொருகிட்டு இந்த ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா ஆரஞ்சு ஒயர், அதுலேயும் பின்னணும். இப்போ நான் எப்படி பின்னணும் அதே மாதிரி பின்னிக்கோங்க. இதையும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. பேஸ் வரைக்கும் இந்த ஒயரை சொருகி விட சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகி விட்டதுனால பாருங்கள் சைடு வால் அழகாக வந்துட்டு நின்றுச்சு. அந்த சைடு வால் பெண்ட் ஆகாது, வளையாது. ஸோ 8 வரிசையில் ஒயரை சொருகி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு க்ரீன் ஒயர் வர இடத்துல நாட் போடணும். இந்த பக்கத்தில் எப்படி நாட் போடணும்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 3/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு நாட் போடணும். ஏன்னாக்கா இந்த பக்கத்தில் நம்ம லாக் பின்ன போகிறோம். நான் 3/4 அடிக்கு அதிகமாக எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக 3/4 அடி ஒயரை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அரை அடிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க.
நம்ம ரன்னிங் ஒயரை உள் பக்கம் அடித்து வச்சு பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு பின்னக்கூடாது. க்ரீன் ஒயர் வர இடத்துல லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு மேக்னெட்டிக் லாக் வரணும். அப்போ தான் உள்ளே வைக்கிற பொருள் வந்துட்டு கீழே விழாது. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரைட் சைடு 3/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் அதிகமாக அளந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா 4 வரிசை தான் இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விடுற ஒயரில் வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். அதனால் அரை அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். இந்த ஃபஸ்ட்டு வரிசை பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இன்னும் 7 வரிசை பின்னணும். இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு மொத்தம் 8 வரிசை பின்னணும். ஏன்னாக்கா ஆரஞ்சு ரன்னிங் ஒயரை வச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம 8 வரிசை தான் பின்னும். ஸோ க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சும் 8 வரிசை தான் பின்னணும். ஒரு வரிசை கூட கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ ஆகக்கூடாது. அப்போ தான் சைடு வால் 4 பக்கத்துலேயும் ஒரே சமமாக இருக்கும். இந்த மாதிரி மாடல் பேஸ்கெட் பின்னதுக்கு நார்மலாகவே ஒரு ட்ரே மாதிரி பின்னி இருக்கலாமே, ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி பின்னி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரியும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நம்மளோட சேனலோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக புதுவிதமான நியூ மாடல் பேஸ்கெட்டை வந்துட்டு பின்னிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஃபோல்டபுள் பேஸ்கெட் 2 மாடலில் போட்டிருக்கோம். இது வந்துட்டு 3வது மாடல். ஒரு ஒயர் கூட அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஒரு பேசிக் மாடல் கூட வந்துட்டு ஞாபகம் வரும் இல்லையா? இந்த ஒரு மாடல்லையே வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணி, பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணி, சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி எத்தனை நாளைக்கு தான் ஒரு கூடன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கிறது. அதனால் என்னோடய சேனலில் இந்த மாதிரி புது புது ஐடியாஸ் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன். அந்த வரிசையில் இதுவும் ஒன்று. இன்னும் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நிறைய புது புது மாடலில் ஒயர் கொடைகள்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை யூனிக்காக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 3/4 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மேல் பக்கத்தில் இன்னும் 8 வரிசை பின்னணும். 8 வரிசையும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் 8 வரிசை பின்னியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரில் தனியாக 4 வரிசை தனித்தனியாக நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுடலாம். மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து பேஸ் வரைக்கும் சொருகி விடணும். ஆனால் பேஸில் வந்துட்டு ஒயர் போகக்கூடாது. பேஸில் நம்ம சொருகி விட்டுட்டோம்னாக்கா மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைஞ்சு வராது. அதே மாதிரி ஒரு 3-4 வரிசையில் சொருகிட்டு கட் பண்ணிடாதீங்க. எண்டு வரைக்கும் சொருகணும். அப்போ தான் அந்த சைடு வால் வந்துட்டு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இந்த மாடல் பேஸ்கெட்டில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நார்மலாக இதே மாடலில் ஒரு ட்ரே ஒன்று பின்னுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒயர் வந்துட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னாக்கா 4 பக்கத்துலேயும் ரன்னிங் ஒயரை சைடில் சொருகி விடுறோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு நமக்கு இதில் லாஸ் தான். போட்ட மாடலே போட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு, புது மாடலில் எனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த பேஸ்கெட்டை வந்துட்டு நீங்கள் பின்னுங்க. இதே மாதிரி மேல் பக்கம் போகிற எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரை பேஸ் வரைக்கும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சைடில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 4 வரிசை தனித்தனியாக நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் 4 வரிசை வந்துட்டு உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. கடைசியில் கூட இந்த ஒயரை நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். இந்த பக்கத்துலேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியும் சொருகலாம். இப்போ நான் பின்னி காமிக்க போகிற மெத்தட்லேயும் நீங்கள் பின்னிக்கலாம். 2 மெத்தடில் எந்த மெத்தடில் பின்னுறது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட போகிறேன் இல்லையா, அந்த மெத்தடில் பின்னுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா டைமும் நமக்கு சேவ் ஆகும், உள்ளுக்குள்ளே சொருகி விட வேண்டிய வேலை நமக்கு இல்லை, ஃபினிஷிங் உண்மையாகவே ரொம்ப நீட்டாக இருக்கும். மேல் பக்கம் போகிற ஒயரை மட்டும்தான் ஆப்போசிட்டில் மடித்து நம்ம சொருகுவோம். ஸோ இந்த 2வது மெத்தட்லேயே நீங்கள் பின்னிக்கோங்க.
எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள் பக்கமாக கொண்டு வரணும். இன்னொரு முறை கொண்டு வரேன் பாருங்கள். இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு இப்படி மடிச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் எதுக்காக உள் ஒயரோடு சேர்த்து நம்ம நாட் போடலைன்னா, இந்த நாட் போட்டுட்டு சப்போஸ் உள்ளே இருக்கிற ஒயர் லூஸாக இருக்கலாம், இல்லை டைட்டாக இருக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் உள் ஒயரோடு சேர்த்து நம்ம நாட் போடலை. ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. இப்போ ரெண்டாவது நாட் பாருங்கள், உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடுவேன். இதே மாதிரி தான் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். கடைசி நாட்டை உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட வேண்டியதில்லை. நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்டு லாஸ்ட் நாட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. மிடில் நாட் எல்லாமே உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சேனல் பார்த்து ஒயர் குடைகள் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ஹோம் பேஜில் அதர் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் நாட் பாருங்கள், எப்பவும் போல் போட்டுக்கிறேன். நார்மலாக போட்டாச்சு. இப்போது மூணாவது வரிசை பின்னணும். உள் ஒயரோடு சேர்த்து போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது எப்பவும் போல் நார்மலாக போட்டுக்கோங்க. ரெண்டாவது நாட்டிலேருந்து உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இனி அடுத்து வந்துட்டு பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மொத்தம் 4 வரிசை பின்னணும். இப்போ 3வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி 4வது வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 4 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஸ்டார்ட் பண்ண ரன்னிங் ஒயர் முடித்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க. அதுக்கப்புறமா மேல் பக்கம் போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். சொருகும்போது இந்த பக்கத்தில் 4 வரிசை தான் நம்ம பின்னியிருக்கோம். ஸோ 4 வரிசைக்கு கீழே வந்துட்டு வரக்கூடாது. 4 வரிசையில் மட்டும்தான் சொருகி விடணும். அப்போ தான் வளைஞ்சு வரும், இல்லைனாக்கா வளையாது. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. இந்த பக்கத்தில் எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயர்லேயும் பின்னணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 வரிசை பின்னிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3/4 அடி ஒயர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு 4 வரிசை உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். மேலேயும் கீழேயும். கடைசியில் எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இப்போது 2 பக்கத்துலேயும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் டோட்டல் பேஸ்கெட்டு. இதில் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் லாக் வைப்போம். இங்கே சைடில் 4 வரிசை உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த 4 வரிசைக்கு மேலே ஒயரை வந்துட்டு சொருகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாக்கா இதில் மிஸ்டேக்கே வராது. இப்போ மேக்னெட்டிக் லாக் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு லாக் தான் போடுறேன். இதில் வாஷர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாஷர் வச்சும் போடலாம், வாஷர் இல்லாமையும் இந்த மேக்னெட்டிக் லாக் போடலாம். 3வது வரிசையில் இந்த லாக் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் கரெக்டாக இந்த 3வது வரிசையில் வைக்கணும். ஒரு வரிசை கூட கீழேயோ இல்லை மேலேயோ தள்ளி வைக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்துட்டு வைங்க. இந்த இடத்துல நான் வெல்க்ரோ தான் வைக்கணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் வெல்க்ரோ தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். இந்த இடத்துல முடிஞ்சால் வெல்க்ரோ எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி 4 பக்கத்துலேயும் மேக்னெட்டிக் லாக் வச்சுட்டேன் பாருங்கள்.
உங்களுக்கு இது பேஸ்கெட்டாக வேணும்னா இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ஒரு பேஸ்கெட்டாக உங்களுக்கு மாறிடும். இது வேண்டாம் அப்படின்னா இந்த லாக் எடுத்து விட்டுட்டு அப்படியே 3ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நார்மல் கூட மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி நியூ ஐடியாலாம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாடல் கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.